ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெக்கு வந்து எப்படி டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்குது, கீழே நல்ல பக்கம். சரிங்களா, நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ நெக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, போன வீடியோவில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 3 பாயிண்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படியே அந்த மார்க்கிங்லேயே என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே நான் டெமோ வீடியோ கூட போட்டிருப்பேன். எதுக்காகன்னா உங்களுக்கு அது தெரிலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் நான் டெமோவில் கூட ஒரு டைம் காட்டியிருக்கேன். ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறேங்க, இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே பாருங்கள், நல்ல கிளாத்தில் எக்ஸஸ் இருக்குது இல்லையா, சென்டரில் பாருங்கள் நெக் இருக்குது பாருங்கள், அந்த நெக்கை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா, ஸோ சிசர் எடுத்து அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. டெமோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான் இதுவும், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன கட்டாக கொடுத்துக்கணும். சரிங்களா, அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நெக்கு வந்து டேர்ன் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடி தான் கொடுக்கணும். நீங்கள் ஸ்டிச்சஸை சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து துணி வந்து கிளாத் வந்து வேஸ்ட் ஆயிரும். இல்லைனா மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன கட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து அப்படியே பேக் சைட் ராங் சைட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் மேலே வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். பாருங்கள், இந்த நெக்கை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கணும். சரிங்களா, ஸோ இவ்வளோ பெரிய கிளாத்தில் நம்ம சரியாக தெரிலன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் டெமோ கொடுத்துருக்கேன். டெமோ நல்லா கவனிங்க, அதே மெத்தட் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா நீவிட்டு இந்த கார்னர்லேயே ஸ்டிச் கொடுங்க. கார்னரில் ஸ்டிச் கொடுக்கணும். சரிங்களா, லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லைனிங் கிளாத்து வெளியே தெரியாத அளவுக்கு நெக்கு வந்து டர்ன் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த கார்னர்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். கீழே வந்து கிளாத் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், கிளாத்தோடு சேர்த்து அடிச்சிடக்கூடாது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கட் பண்ணிவிட்டு பேக் சைடு அப்படியே திருப்பிக்கோங்க. நெக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், அப்படியே நம்ம பேக் சைடு வந்து திருப்பி போட்டுக்கணும். லைனிங் கிளாத் பக்கம் அப்படியே திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு சைடில் பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்லேருந்து 3 பாயிண்ட்டுக்கு சுற்றி என்ன பண்ணணும், நீங்கள் அடிச்சிட்டு வரணும். சரிங்களா, சுற்றியும் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, கீழே வந்துட்டு அடிக்க தேவையில்லை, சைடில் மட்டும்தான் நீங்கள் அடிக்கணும். கீழேயும் சேர்த்து 3 பாயிண்ட் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், சைடில் வந்துட்டு 3 பாயிண்ட்டு, இந்த லைனிங் கிளாத்துலேருந்து 3 பாயிண்ட், அதுதான் கணக்கு. ஏன்னா லைனிங் கிளாத்து தான் பர்ஃபெக்டான அளவு. நம்ம கட்டிங் வந்து கரெக்டான அளவு வந்து லைனிங் கிளாத்து தான் போட்டிருக்கோம்.
மெயின் கிளாத் வந்து எக்ஸஸ் விட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போது லைனிங் கிளாத்லேருந்து 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே 3 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஸ்டிச்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டம்மி தையல்னு சொல்லுவாங்க சரிங்களா. டம்மியாக போட்டுக்கலாம் நம்ம. இது மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. அதனால் 3 பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. பொறுமையாக பண்ணணும், நீட்டாக பண்ணுங்கள். குண்டூசி குத்திட்டு பண்ணுங்கள். நான் வந்து குண்டூசி குத்தலை, பட் என்னென்னா நீங்கள் குண்டூசி வந்து பின் பண்ணிக்கணும் கிளாத்தில். அப்போ தான் வந்துட்டு கிளாத் வந்து நகராமல் இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் வந்துட்டு கிளாத்து அதிகமாகவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்மியாகவும் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வாங்க. கரெக்டாக நீவி அடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி அப்படியே கீழே வரைக்கும் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். எக்ஸஸ் கிளாத்து கண்டிப்பாக இருக்கணும் மெயின் கிளாத்தில். நீங்கள் எக்ஸஸ் விடாத நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தப்பு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சைடில் 2 பக்கம் ரைட்டு லெஃப்ட் 2 பக்கம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 3 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். குண்டூசி குத்தி பண்ணுங்கள், குண்டூசி இல்லாமல் பண்ணாதீங்க. பாருங்கள், லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் பாருங்கள் வித்தியாசம் தெரியுதுங்களா. லைனிங் கிளாத் உள்ளே இருக்குது, மெயின் கிளாத்து கொஞ்சம் எக்ஸஸில் இருக்குது. ஸோ நம்ம அந்த எக்ஸஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அது நம்மளுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். புதுசாக பழகிறதுனால ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகேங்களா. ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா. பொறுமையாக அடிச்சிட்டு வாங்க சரிங்களா. பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம நீட்டாக அடித்தாச்சு இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி இன்னொரு கிளாத் இருக்குது பாருங்கள். இந்த கிளாத்தும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் நெக்கு டேர்ன் பண்ணி இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸு சைடில் வந்து நீங்கள் அடிச்சுக்கணும் சரிங்களா. மேம் வந்து ஒரு நெக் மட்டும் தான் டேர்ன் பண்ணாங்க, இன்னொரு நெக் டேர்ன் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரே மெத்தடு தான் ரெண்டுக்கும். அதனால் வந்துட்டு ஒன்றை மட்டும் நான் வியூ பண்ணி காமிச்சிருப்பேன் சரிங்களா. ஃப்ரண்ட் என்ன பண்ணுறோமோ சேம் அதே தான் பேக்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கணும். கொஞ்சம் கை வந்து சென்டரில் வச்சாலும் கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. நான் தள்ளுறதுனால இந்த மாதிரி சுருக்கம் வரும். பட் என்னென்னா சுருக்கமே அல்லாத அப்படி நீவி விட்டு அடிச்சுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பக்காவாக நீட்டாக கொடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை. பொறுமையாக 1 by 1 பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து பேக் அடிச்சுக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 கிளாத்துக்கும் ஃப்ரண்ட் டு பேக்கு 2 கிளாத்துக்கும்